ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் புதுசா வீடு கட்டிட்டு இருப்பீங்க. அந்த வீட்டுக்கு எப்படி ஒயரிங் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியா இல்லாம இருக்குங்க. அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல முழுசா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. இந்த வீடியோல வந்து எப்படி நான் காங்கிரீட்ல பைப் வைக்கிறது, ரூஃப் பைப் லைன்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் சொல்ல போறேங்க. அது போக வீட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும், அந்த இடத்துல லைட் பாயிண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி எங்க ஹோல்டர் மாட்டணும், எங்க ஏசி பாயிண்ட் வைக்கணுங்கிறத நான் வந்து முழுசா சொல்ல போறேங்க. முழுசா வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல பாத்துட்டீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வந்து புதுசா வீடு கட்டுவீங்க, அனுபவம் இருக்காது. அனுபவம் இருக்காதுன்னா எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து இன்ஜினியர் பிளான் பண்ணி கொடுப்பாங்க, சில பேர் மேஸ்திரியை வச்சு கட்டுவீங்க. அப்படி கட்டுறவங்க வீட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து எப்படி வீட்டுக்கு ஒயரிங் பண்ணலாங்கிறது அந்த எலக்ட்ரிஷனுக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு எப்படி ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணால் வீட்டுக்கு எல்லா அம்சமும் கரெக்டாக இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. இப்போ நம்ம காங்கிரீட்டுக்கு பைப் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, போர்ட்டிக்காவோட ஒரு வீடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி வேலை செய்யணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்துக்கலாங்க. போர்ட்டிக்காவை எடுத்துக்கங்க. வீட்டோட என்ட்ரன்ஸு, வீட்டோட என்ட்ரன்ஸ்ல போர்ட்டிக்கால வந்து நம்ம எந்த மாதிரி லைட் கொடுக்கணும்னா, மேல வந்து ஸ்பாட் லைட் கொடுக்கலாங்க. அழகுக்கு வந்து நம்ம எத்தனைக்கு எத்தனை நீளமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் நம்ம கொடுக்கலாங்க. அது வீட்டை அழகுபடுத்துங்க. போர்ட்டிக்கால வீட்டுக்கு உள்ள நம்ம அழகுபடுத்துறதோட வீட்டுக்கு வெளியில தாங்க நம்ம வந்து அழகுபடுத்தணும். நிறைய பேர் அதை தான் விரும்புவாங்க. அதனால ஸ்பாட் லைட் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பாட் லைட் வைக்கணுங்க. அதே மாதிரி ஃபேன் ஜங்ஷன் வச்சுக்கிட்டோம்னாலும் நல்லது தாங்க. எதற்காகன்னா, நாளைக்கு வந்து போர்ட்டிக்காலே சில பேர் ஃபேன் போடுவாங்க, அதில் ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க. சில பேர் பார்த்தா ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க, அதுக்கும் அந்த ஃபேன் ஜங்ஷன் யூஸ் ஆகிக்குங்க. அதனால் வந்து அதுக்கு வந்து எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப் லைன் வேலை செய்யணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தோடனே ஹாலுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே அதே மாதிரி தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே வந்து நிறைய ஸ்பாட் லைட் வைப்பீங்க. ஃபர்ஸ்டே நம்ம ஐடியா பண்ணிக்கணுங்க. சீலிங் சில பேர் அடிப்பாங்க, ஃபால் சீலிங் அடிப்பாங்க. ஃபால் சீலிங் அடிக்கும்போது அதில் நிறைய லைட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம காங்கிரீட்டில் ஸ்பாட் ஜங்ஷன் வைக்க வேண்டியது கிடையாதுங்க. நம்ம அப்படி பண்ணாதவங்களுக்கு, ஃபால் சீலிங் அடிக்காதவங்களுக்கு நம்ம வந்து காங்கிரீட்லேயே வந்து ஸ்பாட் லைட்டில் வச்சு அழகுபடுத்திடலாங்க. ரூமுடைய அளவு பொறுத்து நம்ம ஃபேன் ஜங்ஷன் வைக்கணுங்க. அப்புறம் பெட்ரூமுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா 2 பெட்ரூம் வருதுங்களா, 2 பெட்ரூமுக்கு நான் ஒரே பெட்ரூமாக நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பெட்ரூம்குள்ள கண்டிப்பா லாஃப்ட் இழுத்துடுவாங்க, கபோர்டு அடிப்பாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, லாஃப்ட் டிவைட் பண்ணாம ஃபேன் ஜங்ஷன் வச்சிருவீங்க. அப்படிங்கும்போது ஃபேன் லீஃப் என்ன ஆகும்னா லாஃப்ட்டுக்குள்ள போயிருங்க. அப்படிங்கும்போது கபோர்டு அடிக்கும்போது இடைஞ்சல் ஆயிருங்க. அப்படிங்கும்போது லாஃப்டை மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேன் ஹூக் ஜங்ஷன் வைக்கணுங்க. அப்போ ஃபேன் மாட்டும் போது எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன தவறுங்க, தெரியாம செஞ்சிருவாங்க. அதையும் சரி பண்ணிக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே அதே மாதிரி தான் லாஃப்ட் வைப்பீங்க. லாஃப்ட் வருதுனாலே நம்ம டிவைடு பண்ணி ஃபேன் ஜங்ஷன் வைக்கணுங்க. அதே மாதிரி கிச்சனுக்குள்ளேயும் பெட்ரூம்குள்ளேயும் ஸ்பாட் லைட் வைக்கணுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். தேவை கிடையாதுங்க. ஏன்னா சீலிங்கில் ஸ்பாட் லைட் பெட்ரூம்குள்ளே தேவை வராதுங்க. நம்ம ஹாலில் அழகுபடுத்தினாலே போதுமானது. அதே மாதிரி போர்ட்டிக்கால் அழகுபடுத்தினாலே போதுமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஜினியர்கிட்ட ஒப்படைச்சிடறோம், மேஸ்திரிகிட்ட ஒப்படைச்சிடறோம். அவங்க பார்த்து எது பேசிக்கா எங்கெங்க என்னென்ன வருமோ அதை செய்வாங்க. ஆனா வீடு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஐடியா பண்ணுவோம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்காரங்க என்ன ஐடியா பண்ணுவீங்கன்னா, சில பேர் ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனுக்குள்ள வைக்கலாம்னு ஐடியா பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா ஹாலில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜை மாத்திடுவீங்க. அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள் வந்து மாறுங்க. அப்போ ஒரு சுவிட்ச் பாக்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வேற இடம் மாற்ற முடியாதுங்க. அதனால நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து எந்த இடத்துல வைக்கணுங்கிறத ஆரம்பத்திலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எலக்ட்ரிஷியன்ட்ட வந்து சொல்லிடணுங்க. எப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இது வருப்பா அப்படின்னு சொல்லிடணும். சில பேர் பார்த்தா அயன் பாக்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணுவாங்க, மீன் தொட்டிக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இதைத்தான் வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதை வீடு கட்டும்போது யாருமே வந்து யோசிக்கிறது இல்லைங்க. வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்துல இது வைக்கலாங்கும் போது தான் சுவிட்ச் பாக்ஸ் அந்த இடத்துல வராமல் போயிருங்க. அப்படிங்கும்போது நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க என்ன பண்ணிடணும்னா, வீட்டுக்கு நம்ம எந்தெந்த இடத்துல எதை வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, காங்கிரீட்ல பைப் வைக்கும் போதே, ரூஃப்ல பைப் வைக்கும் போதே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிஷியன் எனக்கு இந்த இடத்துல இது வரும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவங்க அதுக்கேற்ற மாதிரி பைப் லைன் ஒயரிங்ல பைப் லைன் கொண்டு வந்துருவாங்க.
அப்போ ஆரம்பத்திலேயே நீங்க வீடு கட்டும் போது இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு இந்தந்த இடத்துல இது வேணும்னு சொல்லி அந்த டெக்னீஷியன்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஒயரிங் லைன் கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லையும் நம்ம மெயின் சுவிட்ச் பாக்ஸ் என்ட்ரன்ஸில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஹாலுக்கு தகுந்த மாதிரி, பெட்ரூமுக்கு தகுந்த மாதிரி, நம்ம வந்து கிச்சனுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வச்சுக்கலாங்க. நீங்கள் எது தேவையோ அந்தந்த இடத்துக்கு மட்டும் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் நீட்டாக இருக்கும். தேவையில்லாத இடத்துல நிறைய பேர் இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம், அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம்னு வைப்பாங்க. யூசேஜ் இல்லாமல் இருக்குங்க. அது நல்லா இருக்காதுங்க. நம்ம எந்த இடத்துல மிக்சி வைக்கிறோமா, கரண்ட் அடுப்பு வைக்கிறோமா, அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ். ஆரோ மாற்றமா, ஆரோ மாற்றுறது அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸுங்க. ஃப்ரிட்ஜு வைக்கிறோமா, ஃப்ரிட்ஜு கிட்ட சுவிட்ச் பாக்ஸுங்க. அதே மாதிரி டிவி மாற்றுறதுல சுவிட்ச் பாக்ஸுங்க. அயன் பாக்ஸுக்கு இது நீங்கள் ஏதாவது போடணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு இடம் ஸ்பேஸ் விட்டுருக்குறீங்களா, அந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ் பேசனுக்கிட்ட, வாஷ் பேசனுக்கு சோலைட் மாட்டுற மாதிரி, கண்ணாடியிலே சோலைட் மாட்டுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதே மாதிரி வாஷ் பேசன்கிட்ட ஒரு சோலைட் அந்த ஒரு இடத்துல பாக்ஸ் வச்சுக்கலாங்க. அப்போது நீங்கள் ஹீட்ரு வருதா, ஹீட்ருக்கிட்ட வைக்கணும். சிமினி வருதுன்னா சிமினியை வர இடத்துலையும் நீங்கள் பாக்ஸ் வச்சுக்கலாங்க. அப்போது நீங்கள் வீட்டுக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எலக்ட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணி ஆரம்பத்தில் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆரம்பத்திலே வீட்டுக்குள்ளே என்னென்ன வரும், எது எது தேவைங்கிறத நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் எலக்ட்ரிஷியன் சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டா பெஸ்ட்டுங்க. ஆரம்பத்திலே ஐடியா பண்ணிக்கோங்க. நம்ம ஐடியா இல்லாமல் நம்ம ஒரு வீட்டை கட்டினோம்னா கண்டிப்பாக அதில் மைனஸ் வருங்க. ஆரம்பத்திலே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு ஒயரிங் பொருளாகட்டும், சுவிட்ச் வாங்குறதாகட்டும், ஒயர் வாங்குறதாகட்டும், எந்த பொருளுமே நீங்கள் கம்பெனி மெட்டீரியல்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து கரெக்டாக இருக்குங்க. பொருளும் தரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் உழைக்குங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வாடகை போடுற வீடுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் விலை கம்மியாக போடுவீங்க. நாளைக்கு நீங்களே தங்க மாதிரி வந்தால் அது வந்து கம்ப்ளைண்ட் வருங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வருங்க. அதே மாதிரி ஏசி ப்ரைவேஷன் கொடுக்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பாக்ஸே வைக்காம விட்டுறாங்க. பாக்ஸே வைக்காம விட்டு போட்டு கடைசியாக ஏசி மட்டும் போது ஓப்பனில் ஒயரிங் பண்ணுறீங்க. அப்படி செய்யாதீங்க. ஏசிக்கு செப்பரேட்டாக தண்ணியே பைப் கொண்டு போய் ஏசி சர்க்கியூட் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள வந்து யூபிஎஸ் லைன் வைப்பீங்க. ஸ்லாப் மேலே தூக்கி யூபிஎஸ் வைப்பீங்க லாஃப்டில். இப்படி வைக்கக்கூடாதுங்க. ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெட்ரூம்குள்ள வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சிருங்க. அதே மாதிரி லாஃப்ட்ல 7 அடி மட்டும் தூக்கி நீங்கள் வைப்பீங்க. பேட்டரி தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது நாளைக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால். அதனால நீங்கள் வந்து படிக்கட்டிலேயோ போர்ட்டிக்கோ ஏதோ ஒரு இடத்த செட் பண்ணிக்கங்க. ஸ்டாக் ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரூமில் வந்து நீங்கள் யூபிஎஸ் கீழேயே இருந்து நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நாளைக்கு டிஸ்டில் வாட்டர் இல்லைன்னாலுமே நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி நாளைக்கு நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வெடிச்சிருது. அப்படிங்கும்போது வெளியில் இருக்கிறதாங்க நல்லது யூபிஎஸ் பேட்டரி. அதனால் யூபிஎஸ் பேட்டரிக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னோட நம்பரும் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கேளுங்க. இதில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் நானும் சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.